மணி என்ன இருந்தாலும் என் கணவரை பார்க்க வேண்டும், அருகால மாதாவை பார்க்க வேண்டும். பார்க்கலாம். கண்ணன் மனம் என்னவோ கண்டேவா மாதவா வணக்கம். தனக்கு வணங்குவது யாவருக்கும் அழகு. உண்மைதாமா? மாதிரி வணக்கம்டா. வணக்கம்மா. ஏண்டா? ஆமா சொல். ஏய், என் சாமியை பார்த்தியாடா? சாமி காணாண்டா. நேத்து பூரா வீதியுல காட்சி வந்து ஊஞ்சல் ஆடி கிடக்குது உட்காந்துக்குன்னு. டேய், சாமி எந்த சேவைமா அழகா உட்காந்து சேவையா? டேய், விநாயகர் முருகரோட அமைதியா உட்காந்து பிள்ளைகளை வச்சு அழகா ஊஞ்சல் இருக்கிறாங்க. நீங்க போய் சாமி காணான்ற உனக்கு அறிவு இருக்கா? நான் எந்த சாமி சொன்ன நான் சொல்றேன். நீ எந்த சாமிக்கு வேணும்? ஏய், என் கணவரா? கண்ணன்டா. கண்ணனா? கண்ணன் கண்ணன் தெரியாது. நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில வருவார். எங்க ஊர் பக்கம் தான் அதிகமா வருவாரு. யாரு மீன் எடுத்துன்னு வர்றாரு. எந்த கண்ணன் கேக்குற? உலக
உலக ரசிகன் என்பது ஏங்க அதனால மீன் எடுத்துட்டு ஓ, வருவோம் அதான் மீன்கார கண்ணன் சொன்னியா? அந்த இந்த கண்ணனை காணமா எங்க போறாரு எங்க வராரு எங்கமா தெரியுது ஏன்னா ஒரு மனைவியா இருந்தா ஒரு வீட்டுல இருப்பாரு அவருக்கு ஏகப்பட்ட மனைவி எந்த வீட்டுக்கு போறாரு எந்த வீட்டுல இருக்கிறாருன்னு தெரியவே மாட்டது கண்டுபிடிக்க போயிட்டு ஒரு வாரமா ஒரு வாரமா ஆளக்கான மனுஷன் தெரியுமா அது எங்க போறாரு தெரியவில்லை உனக்கு முக்கியமா நீ தான் அவருக்கு ஆசை மனைவி ஆமாண்டா ருக்மணி உன் பின்னாடியே தான் வருவாரு ஆமா எங்க போனாலும் உடம்பா தான் சொல்லுவாரு ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் அவர் எங்க போயிருப்பாரு அந்த 4,00,000 ஜாதின்னு ஒண்ணு இருக்குது யாரது அதான் பாமா ஐயோ அவளா உண்மைதான்டா அவங்க நான் தான் சொன்னேன் ஆமா அவங்க அரண்மனை தான் போயிருக்கணும் அங்கதான் போயிருக்கணும் மன மாதிரி இருக்குது அந்த சக்காலத்து மாடைக்கு போட்டுக்கு வா அவர் வந்தாலும் நீ பேச மாட்டேன் பேசவே மாட்டேன் வல்லவர் அநேகரும் போற்றதற்கு யார்? மாற்றதற்கு யார்? உமையாசிரியர் நீதியில் நாட்டக்கூடியவன் தான் கோகுல கண்ணன் ஸ்ரீகிருஷ்ணன். யார் ஒருவர் தன்னையே மறந்து என்னையே இணைந்து ஆண்டவோ உன்னை என்று எனக்கு வேறு கதி கிடையாது என்று கரங்களை மேல் நோக்கி அழைக்கின்றார்களோ ஓடி வருகிறேன், என்னிடத்திருக்கின்றேன், ஆபத்தை விளக்குகிறேன். அதனால்தான் அடியேனே ஆபத் பாண்டவன் அநாத ரட்சகன் பண்டக சேனன் ஜெகத் காரணன் ஜெகத் ரட்சகன் அனைவருமே என்னை போட்டு துதிக்க காரணம். குப்பை மீட்டில் நின்று கோவிந்தா என்று அழைத்தால் போரும் குப்புற அடித்துக் கொண்டு ஓடி வந்து குரலத்திற்கக்கூடியதான் இந்த கோகுல கண்ணன் ஸ்ரீகிருஷ்ணன். வரித்துவனாய சாது நாம் விநாசாய சதுர்கிரதாம் தர்ம சமஸ்தாய ரத்தாய சம்பவாமி யுகே யுகே யுகே. அக்கிரமத்தில் நடத்திலே இந்த ஆண்டவன் அவதார புருஷனாக தோற்றுவே அக்கிரமத்தை அழைப்பே நீதி நாட்டுவே. இதுதானே சத்தியமான உண்மை. அப்பேற்பட்டவன் அங்கங்கு நாது போய் அந்த கணவன் என்றால் எங்கே இருக்கின்றான், என்ன நிறம் காட்ட முடியுமா என்று கேட்டுக்கிறார்களே. அவதார புருஷனாக நான் அவரவர் உடனே இருக்கின்றேன். தேனுக்குள் இன்பம் அது சிவப்போ கருப்போ வானுக்குள் ஈசனை தேடுமதியினர் தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல் இந்த ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. காயவை கோவிலாக கடிமண வடிமையாக வாங்கிய தூய்மையாக மனமது லிங்கமாக நெய்யமா நெய்யும் போலாய் நினையனை அமையாட்டு பூசனை ஈசனாக்கும் போற்றுவாவி காட்டுவோமே. உள்ளம் பெருங்கோவில் உடம்பு ஆலயம் வண்ணல் பிராணருக்கு வாய் கோபுரம் வாசல் தள்ள தெளிந்தாருக்கு இந்த ஜீவனே சிவலிங்கம் கல்ல புலந்தும் காலாமணிவிளக்கு சொல்லுக்கு ஆண்டவன். அதாவது உடம்புல இருக்கின்றேன். காரணம் என்ன? எனக்கு துவாரகபுரி வாசன் கல் துவாரம் 2 கால் துவாரம் 2 முக்கு துவாரம் 2 வாய் 1 மின்னொன்று பின்னு சொல்லக்கூடிய 9 துவாரங்கள் இருந்து அவரவரையும் காக்கக்கூடியவன் தான் இந்த கோகுல கண்ணன் ஸ்ரீகிருஷ்ணன். நமது புண்ணிய கஷேத்திரம் புகழ்பெற்ற கஷேத்திரம் இருக்கக்கூடிய பேர் கிடைப்பதும் படி கிடைப்பதும் மார்பளிப்பதும் மனவளிப்பதும் மகாதேவன் அருளா இருக்கக்கூடியதான் நமது தென்னாளப்பாக்கம் நகரம்.
ஆலப்பாக்கம், அதாவது ஆலம் என்றால் விஷம். அப்பேற்பட்ட அந்த விஷத்தையே அருந்தியவர் தான் அதாவது நீலகண்ட மகாதேவனா இருக்கக்கூடிய சிவசிவங்களை தீவனியாளர், சிவசிவனுடைய தீவனிமாலும், சிவசிவனுடைய தேவனமாவா, சிவசிவனுடைய சிவனை தானே சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடி இல்லை, அவனும் ஒப்பார் யாவரும் இல்லை, உமனம் கடந்து உன்னுடைய மின்னி தவள சட்டப்படி தாமரை என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட அந்த அழகான விஷத்தை அருந்திய மாபெரும் மன்னனா இருக்கக்கூடிய அடிமுடி காணாத அழிப்பெருஞ்சோதி ஆண்டவனா இருக்கக்கூடிய அந்த சிவபெருமனுடைய தலம் இந்த ஊர்ல பெரிய ஸ்தலமாக இருக்கும். அதனாலதான் இதுக்கு தென்ன ஆலப்பாக்கம் அப்படி என்று பெயர் கிடைத்திருக்கிறது. இந்த பெயரை சொன்னாலே நமது பாவம் விலகும், தோஷம் விலகும், புண்ணியம் கிடைக்கக்கூடிய ஒரு பெருமையான தெய்வீக பெயர் தான் ஆலப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய நன்னகரம். அப்பேற்பட்ட நன்னகத்திலே எல்லாம் அல்ல அகிலாண்டு கோடி பிரம்மாண்டனாக இருக்கக்கூடிய உன்னை படைத்தேரவனை ஒரு நிமிட நேரமாகிலும் எண்ணி துதிக்கவன் என்பார்கள். அப்பேற்பட்ட எண்ணி துதிக்கக்கூடிய அந்த திருவிழாவை மாபெரும் விழாவாக செய்து தாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அதாவது நேற்று தினம் அம்மன் வீதியுலா காட்சியோடு ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கு வீதியுலா காட்சியோடு இன்றைய தினம் கேளிக்கை என்று சொல்லக்கூடிய நாடகம் வித்தால் தான் அதிலே மூர்த்திகரம் கிடைக்கும் என்பதற்காக அதாவது வேதத்திலே சிறந்த வேதம் பஞ்சமே வேதம் என்பார்கள். ருக்கு யசுரு அதோடு சாமி சொல்லக்கூடிய 4 வேதத்தில் சிறந்த வேதம் அதாவது நீடாடி உலகத்து மறை 4 5 நிற்கவே வாடாத தௌஆமை முடிராசன் மகாபாரதம் சொன்னார் ஏடாக மாமேர் விற்பாக கொண்டு கூறி எடுத்தானதனை கோடாக எழுதுகிறானை மனிதன் கூற சொல்லக்கூடிய மனிதன் சொல்ல இறைவன் எழுதிய கதைதான். அதாவது மனிதன் யாதவியாசர் இறைவன் பாலும் தெளிதி எனும் பாகும் பொறுப்பு நாள் நடந்து நான் தருவேன் கோலம் சே துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் 3 தா 5 கரத்தனை ஆனந்தத்தனை எந்தில் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகத்தனை நான குழுந்தினை குந்தியில் வைத்தடி போட்டு சொல்லக்கூடிய திகட சக்கர சமூகம் சகட சக்கர சாமநாயகன் அகட சக்கர முன்னி அவரை விகட சக்கரன் மெய்ப்பதும் போட்டு சொல்லக்கூடிய விநாயக பெருமான் விகடெல்லாம் தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் எழுதப்பட்ட மாபெரும் காவியம் தான் மகாபாரதம். கேட்டால் பார்த்தால் பிறருக்கு சொன்னால் நல்லா இருக்கு சொன்னாலே ஒரு மோட்சமான கதை வைத்து பாவத்தை விலக்கி புண்ணியத்தை நமது கிராமத்திற்கு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தானே இறைவன் ஜோதி வடிவிலே இருக்கிறான் என்பதற்காகத்தான் அருள் பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டவர் திருப்பெயரை வைத்து பாவத்தை விலக்கி புண்ணியத்தை சேர்க்க நமது புண்ணிய கஷேத்திரம் எப்பேற்பட்ட ஒரு பாத்திரம் செய்திருக்கிறது. ஏன் மாதவா தெரியும் உனக்கு கண்ணனா அதேதான் மணல காண ஊருக்கா பான உப்பு மொந்தா அதாவது உப்பு மொந்தையாதான் கண்ண அதாவது நல்ல கண்ணன் நான் திருட்டு கண்ணன் தானே அதனால அந்த மொந்தைகளா தூக்கி போகணும். ஓ சாமி மணல காணமே ஊருக்கா போயிருந்தா எப்போ வந்தாங்க. இந்த தமிழ் என்பது அதாவது அமிழ்வுக்கு நிகரான பெயர் தமிழ். அதனாலதான் தமிழை அறிந்தினால் தமிழை பேசினால் நமக்கு பிறவா நிலை கொடுக்கக்கூடியது இரவா நிலை கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட அமிழ்வுக்கு நிகரானது தான் தமிழ். ஆமா அப்பேற்பட்ட அந்த தமிழை அந்த அர்த்தத்தை அர்த்தமா ஆமா யாரை பார்க்கணும் என் ஆசை மனைவி அருமை மனைவி ருக்மணியை பார்க்க வேண்டும். சாமி வந்தா கோவில் அடிச்சுக்கிட்டு தீவாத காட்டி கூட்டிட போட ஊட்டி வரலாம். அந்த சாமி இல்ல இது நீ ஏந்தி சாமி அந்த சாமி கண்ணசாமி வந்து கணவரா கணவரா பேச மாட்டேன் பேச மாட்டேன் சத்தியமாக
கடிதம் அவன் தான் எழுதுனான். ஒரு கடிதம் எழுதினேன். ஆமா. நீங்க எழுதுனதானே? இவன் எழுதுனதுதான் முத எனக்கு. அப்போ நானு விருப்பம் கிடையாது. நீ வந்து என்னை காப்பாற்றவில்லை என்றால் என் உயிரையே மாற்றிக் கொள்வேன். திருமணத்துக்கு முதல் நாள் காளி கோவிலுக்கு வரோம். ஆமா, குலதெய்வ வழிபாடா இருக்கக்கூடிய அன்று நீங்க வரணும். நீ பொங்கல் நான் வைப்பேன் பானி தூக்கி முடின்னு சொல்லியிருக்காரு. அந்த பானையோடு கொண்டு வந்தோம்னா ஆமா கல்யாணத்தை பானை எல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அது ஆமா, பானை இன்றைய தினம் அதாவது 5 ஆண்டுக்கும் பானை எல்லாம் ஒண்ணுமே முடியாது. ஆமா, அப்பேற்பட்ட அதாவது பொங்கல் வைக்க வந்தாங்க இல்லையா, அந்த பானையோட கொண்டு வந்தாங்க. கூடியோட தூக்கி ஆமா 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 ஆமா. என்னடா என்னாச்சு? ஏன் சொல்லுன்னா பேசாத இருக்கக்கூடாது. அவரு ஒரு கொண்டாட்டி இருந்தாங்க, நம்ம பேசலாம், கொஞ்சம் விகுத்து வரும். எங்கடா போறது எங்கடா போறதுன்னு பேசுவார். அவர் ஏகப்பட்ட மனைவி, ஒரு இடத்துல நிக்க மாட்டார். நீ இல்லன்னா இன்னொன்னு 16,100 மனைவி. இதுக்கே 10,000க்கு பாமா ருக்மணி இவ்வளவு மனைவி இருக்குது. எங்கன்னா போயிடுவாரா? மாமா எல்லாம் 8 பேர்ல வராங்க. 8 சரி என்ன சொல்லணும்? சத்தி வாங்கிக்குமா? சத்தி வாங்கணுமா? உண்மைதான்டா. என்ன செய்யணும்? என்ன சொல்லணும்? ருக்மணி அல்லும் பகலும் 60 நாளிகையும் இனிமேல் கொண்டு இந்த ஊர்ல இருந்தா உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன். போக முடியுமா? என்னை விட்டு அந்த அளவுக்கு பாசம் பண்பு ஒரு பண்பு பண்பு. ஆமா, ஒரு பற்று. சரிடா. என்னங்க, அதாவது ருக்மணி அதாவது அல்லும் மகனும் 60 நாளிகளும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சத்தியவனை கொடுங்க. எந்த நாளையும் பிரிய மாட்டேன். பிரிய மாட்டேன். நீ எந்த நேரமும் பிரிய மாட்டேன்னு சொல்லு. எந்த நாளையும் பிரியது இல்ல. அப்புறம் நாளைக்கு சொல்றீங்க, அப்புறம் நாளை சொல்றீங்க. இனி முதல் எந்த நாளும் பிரிய மாட்டேன். நம்ம 2 பேரும் ஏன் உனக்கு தெரியாதா? அந்த சிகரத போல என்கிட்ட தெரிஞ்சுக்க. என்ன எந்த நேரமும் பிரியாதே யாரு வந்து இப்ப சகாகாந்தம் முடிச்சு திருவிழா சுத்தி போடுது போனோம். சரிடா. என் உயிர் காண கண்ணே என் செய்வேன் சகிக்கவே அன்னமே ரூபிமாவி அடாத நிந்தையாக இப்போ சலங்கை வசிகள் சுருதிகளையாத நயமோடு இடை அப்படியும் இப்படியும் அசைத்து வெளிய ஆலய நிலசமனு நீ மேனி ஆதவன் பொன்மொழியால் சொல்லிக்க கையில் உனது திருமுகமோ அப்படியா? நீயோ பருவத்தை கொடுத்து விட்டாய். பருவ செழிப்பிலே உடல் படைத்து குன்றாத வாழ்வும் லட்சுமியும் என்றென்றும் என் மேனியிலே இருக்க வரமாட்டாயா? குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே துவிரித்தே மலர்களிலே வந்து மோதிட கண்டேனே உயிரில் காற்று வந்து மோதிட கண்டேனே
திசை பாதம் விட்டு வடதிசை பின்பு காட்டி தென் திசை லெக்கு நோக்கி சொல்லக்கூடிய ஆமா ஆண்ட துயில் போது அரித்துயிலோடு இருக்கக்கூடியவன் ஆண்டவன் செவிமடுக்க காதை வச்சிருக்கேன் ஏன் அந்த காதாண்ட கை வச்சிருக்கா ஆமா நாராயணா வேகமா கூப்பிடுவாங்க ஆமா பலம் உள்ளவர்கள் அண்ணா ஆமா கொட்டாலும் கூப்பிடுவாங்க சில பேர் முடியாதவங்க அண்ணா ஓ அதுக்கும் ஆமா அதெல்லாம் ஓடி வந்தவர்கள் குறைந்திருக்க வேண்டும் அதுக்காக அதனாலதான் இந்த செவிமடுக்க இந்த கையை வச்சிருக்கேன் அடியாத பக்தர்கள் வரங்க நேரா பாதத்துல இருந்து ஆமா பாதம் தரிசனம் பண்ணிட்டு பாதம் இருக்கு பாதம் கிடைப்பது பெரிய விஷயம் பாதம் தரிசனம் பெருசா இருக்குது ஆமா அதனால சண்டாடி வச்சுக்கிறீங்க அது உண்மைதானே கண்ணா மரியாதை இல்ல இதுக்கு மேல பேசுவதற்கு வேண்டும் ஏன்னா பெரியவங்க பாதம் பட்டாக்கா பெருமாள் பாதம் சராசந்தன் ஆமா எங்க தாத்தா அவரு ஆமா சொந்த சொல்லு கஞ்சாது ஆமா சின்ன பிள்ளைங்க ஓஹோ அதாவது வயசுல நானு அதாவது கணித குலத்துல வயசு பெருசா இருந்தா வேஷத்துல ஆனா கண்ணன் என்பவர் சின்னவன் குழந்தை புள்ளதான் ஆமா 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 கண்ணன் லீலை பத்தி தான் பேசுவாங்க ஆமா பெரிய கண்ணன் யாருமே பேச மாட்டாங்க வயசுல பெரியவர் பேச மாட்டாங்க ஆனா பெரிய கடையில் போச்சு கப்பல்ல ஆமா அதனால வரவேண்டும் தாத்தா வரவேண்டும் நான் தன்னை வரவு நல்லவராக வேண்டும் என்றால் வந்த காரியத்தை சொன்னாங்க சுலபமா முடிச்சுட்டு போகலாம் ஆமா என்ன விவரம் சொன்னதான் ஆமா விவரம் சொல்லணும் இல்ல என் மகளுக்கிறாளே அஸ்தி பிரஸ்தி சொல்லப்பட்ட நந்தினி சுந்தரி ஆமா வடமாரி ஆளுகின்ற வீர கந்த திருமணம் செய்து கொடுத்தேன் ஆனா என் மருகனை கொண்டது மட்டுமில்லாமல் என் மவளை தாலி அறுத்தல்ல இது நடக்கிறது ஆமா எங்க மாமனை நான் கொண்டுட்டுங்க தாலி அவரு ஏன் அதை அறுக்கிறேன்னு தாலி நீங்க அறுத்தீங்க சத்தியமா நான் அந்த வேலை இல்ல, செய்யறேன் கிடையாது. நீங்களா கைட்டு போட்டு போடுறீங்க திருப்பதி மெதியாபாதம் சிவனடி ஏங்க, உண்டியில போறது வேற. செடியாய வருடத்திற்கும் திருமாலை வேங்கடவா. கோவில் வாசலில் ஆமா. அடியாரும் வரும் அரம்பையும் கூட தேங்க படியாய் கடந்த உன் பவளவாய் காண்பியணும் நீங்க போறதுக்கு நாங்க என்ன உங்க தரிசனத்தை நான் வரதுக்கு போடுறேன் எங்க மாமனை நான் அழிக்க ஆனா போறேன் தாலி இருக்குல்ல தாலி இருக்குல்ல சத்தியமா நான் செய்யல ஆனா கொண்டுட்டீங்க எங்க மாமா சொந்த சொல்லு கஞ்சாருங்க ஆமா. அத்தை அடித்தாலும் அழைப்பு சென்றாரு சரி மாமா அடிச்சாலும் மாமனை கொண்டுன்றாங்க அதாவது உங்களால தான் மரணம் பிறக்கும் பொழுதே ஆமா. குழந்தை வைக்கிறத்தியார் பேர் வைக்கிறத்தியார் அம்மா தான் மாமன் தான் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் அம்மா தான் சொந்தங்க ஆமா. ஆனால் என் மாமன் செய்த அக்கிரம மனையாயும் போன ஜென்மத்திலே அவன் காலே நேர்மை என்ற அரக்கனாக பிறந்து அவனையே அப்பயே கொண்டுட்டேன் அடுத்தது அவன் கம்சனாக பிறந்தான் பஞ்சமாபாதகம் என்ன செய்தான் உன்னை ஏற்கனவே கொண்டது போன ஜென்மத்துல அவன் தான் இப்ப கண்ணனா பிறந்திருக்கிறான் கண்ணா உனக்கு ஆமா அவன் தான் உனக்கு வாழியாடி வாழியாக பகையா வந்து கொண்டிருக்கிறான் அப்படி என்று தெரியும் அவனுக்கு விஷம் ஊசி போட்டு என் மேல விரோதத்தை உண்டாக்கிட்டான் நான் என்ன செய்ய முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது நானா வந்தேன் இல்ல நான் எங்கேயோ எங்களுடைய யசோதா மகள் நான் இருக்கிறேன் ஆமா அவங்க அத்துணூர் அனுப்பி தூதாக அங்க பூஜை பண்ணணும் வாங்க அப்படி என்று அழைத்து கொண்டு வந்து கூட்டம் தான். தமிழ் வித்தை செய்யணும் ஆமா. அப்படின்னு வந்து ஏங்கிட்ட உலக அது போல கதையா அவன் செஞ்சாங்க நானா செஞ்சேன் எங்க அவரு மட்டும் தெரியல பொண்ணு கொடுத்தாரு அவரு தெரிஞ்சுதான் பொண்ணு கொடுத்தாரு எப்படி உலகத்துக்குமே தெரியும் அதாவது எட்டாவது பிள்ளையா ஏழு வயசுல பிறக்கக்கூடிய எட்டாவது குடும்பம் கட்டாய மரணம் மரணம் எல்லாருக்கும் தெரியும் அப்படி முதல்ல தெரியும் ஆமா. அப்படியே தெரிஞ்சும். அந்த என் தாய் மாமனுக்கு எல்லாம் பகல் நேரத்துல ஆமா. அதாவது விளக்கு ஏத்திக்கின்னு ஆமா. பாழு கிணறு தெரிஞ்சும். ஆமா அந்த கிணத்துல குச்சனக்கா நான் என்ன செய்வேன் அப்ப மதி போகிறது ஓ புராணத்தை கேட்க நான் வரல இல்ல என் மாமனை நான் கொன்னேன் என் மாமனை நான் கொன்னேன் உன் மாமனை கொண்டு என்ன கேட்டு கொடுத்தியா அவருக்கு 4 வருஷம் ஏன் மகள் இருக்கிறாளோ தப்பு செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிருக்கலாம் நான் கேட்டு இருப்பேன் அதை விடுத்து விட்டு ஏன் மவ தாலி எடுத்தது போல ஓ பொண்டாட்டி தாலி எடுத்து நான் என்னிட மரபில் வந்து ஓடி போ சராசந்தரே சொல்லிய பேக்கிறது செங்கல் போகாது சுடுமான கரங்கள் மாணிக்கமாக
முடியாது. கொள்ளுகின்ற கொடிய விஷயம் அமிர்தமாகாது, குறைக்கான நீரானது கை கொள்ளுதலாகாது. எனதான் நீ வரங்களையும் தவங்களும் செய்தாலும் இந்த கண்ணனை வெல்லவோ கொல்லவோ உங்களால் முடியாது. என்னடா ஆச்சரியம்? ரெண்டு டிப்பர் வந்து பாருங்க. அதான் நவருங்க பாருங்க சைடுல பாரு. எப்ப போறேன்னுமா நவந்து உட்காருங்க. டிப்பர் ரெண்டு பேர் போகுது. பாத்து பாத்து போ போ. போலாம் போ. கால எடுப்பா. ரைட்ல ஏறி வா, ரைட்ல ஏறி வா. பாத்து பொறுமையா பொறுமையா போ. பார்த்தாயா? 9-2-18 முறை அடிவரைப்பட்டு ஆமா ஓடுகிறா. அதோ பாரு என் சேனைகள்லாம் சொல்லிவிட்டு ஓடுகிறா. விடவே மாட்டேன். அன்னை சரோஜாவிற்கு இந்த கண்ணதா 100வது பலி புறப்படுகிறேன். சிவன் சிவன் ஏறுவதோ ரிஷபம் ரிஷபத்தை கொடுத்தவன் தக்கன் தக்கனுடைய மகளோ தாட்சாயினி தாட்சாயினுடைய அவதாரமும் 10 தென்னிலை ஆலங்கு
ஸ்ரீமன் ராமன். ராமன் கட்டியதோ சேது. சேது என்றால் ஆழி. ஆழியிலே துயில் கொண்டிருப்பவன் ஸ்ரீமன் நாராயணன். நாராயணன் உள்ளத்தில் குடிகொண்டிருப்போளோ மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி கணம் பொருந்திய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் முதற்கரி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், இதுதான் எந்த நாடு? இதுதான் அஸ்தினாபுரம் என்பார்கள். இந்த அஸ்தினாபுரத்திலே பாண்டு மகாராஜாவுக்கும் குந்தமாதேவிக்கும் 5 ராஜாக்கள் பிறந்தும் அதிலே முதலிலே பிறந்தவன் அடியேன், என்னை தருமன் என்று அழைப்பார்கள். எனக்கு இளையவன் பீமன், பீமனுக்கு இளையவன் அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகிய 5 நாங்கள் சீரும் சிறப்புடன் செவ்வியதை புரிய எழுந்தோம். ஒரு நேரத்திலே எங்களுடைய மாமா கண்ண பரமாத்மா துவாரகையில் இருந்து ஒரு பலாக்கனியை கொண்டு வந்தார். அப்படி பலாக்கனியை கொண்டு வரும் நேரத்திலே அதை என்ன செய்தார்? அந்த பலாக்கனியிலே 105 சுளை இருந்து துரியோதனன் வாங்கி என்ன செய்தான்? அவர்கள் 100 பேருக்கு 100 சுளையை எடுத்துக்கொண்டு மீதி எங்கள் 5 5 சுளையை கொடுக்க நினைத்தான். அப்பொழுது என்னுடைய தம்பி பீமன், அடியா துரியோதனா, நிறுத்தடா உன் நீதிமொழிய வாக்கியத்தை. உன் தாய் 100 பேரை பெற்றாள், என் தாய் 5 பெற்றாள், எங்களுக்கு சேர வேண்டிய பங்கு 52 சுளையை கொடு என்று கேட்டார். அப்பொழுதே பகை ஏற்பட்டது. கொடுக்க மறுத்து விட்டான். என்னுடைய தம்பி பீமன் ஓங்கி மார்பிலே ஒரு குத்து விட்டான். அன்றே பகை ஏற்பட்டு விட்டது. அன்று முதல் என்ன செய்தோம் நாங்கள்? அப்பொழுது காண்டாவனத்தை அழித்து என்னுடைய தம்பி தேவேந்திரன் இந்திரபிரசங்கி ஏற்படுத்தினான். இப்பொழுது நாங்கள் இந்திரபிரசங்கி என்று சொல்லக்கூடியதிலே வாழ்ந்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே நாரதர் மகரிஷி என்னிடத்திலே வந்தார். தருமா, உன் தந்தை இறந்த பாண்டு மகாராஜா பல ஆண்டு காலம் உருண்டு ஓடிவிட்டது. உன் தந்தை நரகத்துக்கும் செல்லவில்லை, மோட்சத்துக்கும் செல்லவில்லை. ஆகையினால் நீங்கள் ராஜசூய யாகம் செய்தால் அவர் மோட்சத்துக்கு செல்வார் என்று என்னிடத்தில் எடுத்துரைத்தார். இருந்த போதிலும் ராஜசூய யாகம் எப்படி செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் என் தம்பி இருக்கிறான், பீமனை கேட்டு பார்த்துவிட்டு பார்ப்போம். ஆகட்டும். மாயை என்னும் வாழ்க்கையடா, மாநிலத்தில் ஏதுக்கடா, சீழி ரத்தம் சேர்ந்த ஊடல் தானடா, நீ சிந்தனை தான் செய்து கொஞ்சம் பாரடா. மகை என்னும் வாழ்க்கையடா, மாநிலத்தில் ஏதுக்கடா, சிறுரத்தம் சேர்ந்த உடல் தானடா, நீ சிந்தனை தான் செய்து கொஞ்சம் பாரடா. மாயை என்னும் வாழ்க்கையடா, மாநிலத்தில் ஏதுக்கடா, சீடி ரத்தம் சேர்ந்த ஊடல் தானடா, நீ சிந்தனை தான் செய்து கொஞ்சம் பாரடா, நீ சிந்தனை தான் செய்து கொஞ்சம் பாரடா. கூடுவிட்டு ஆவி போனால் கூட வருவார் ஒரு சொல். கூடுவிட்டு ஆவி போனால் கூட வருவார் ஒரு சொல். வீடு மட்டும் நம்புறவு தானடா, இந்த வீடு மட்டும் நம்புறவு தானடா, இந்த விதி இது யார் தயவு கூறடா. வீடு மட்டும் நம்புறவு தானடா, இந்த விதி இது யார் தயவு கூறடா. மகை என்னும் வாழ்க்கையடா, மாநிலத்தில் ஏதுக்கடா, சிறுரத்தம் சேர்ந்த உடல் தானடா, இது கொஞ்சம் பாரடா. விளக்கெரிய கோட்டையிலே மலம் நிறைந்த கூட்டினிலே, விளக்கெரிய கோட்டையிலே மலம் நிறைந்த கூட்டினிலே 2 மாதமாகத்தானடா, 2 மாதமாகத்தானடா, அன்னை ஆளாக்கி வைத்திருந்தால் பரடா. 2 மாதமாகத்தானடா, அன்னை ஆளாக்கி வைத்திருந்தால் பரடா. மகை என்னும் வாழ்க்கையடா, மாநிலத்தில் ஏதுக்கடா, சிறுரத்தம் சேர்ந்த உடல் தானடா, நீ சிந்தனை தான் செய்து கொஞ்சம் பாரடா, நீ சிந்தனை தான் செய்து கொஞ்சம் பாரடா. தம்பி பீமனை எதிர்பார்த்தவன் நாம் காத்திருப்போம். தம்பி பீமா, வணங்குகின்றேன் பாண்டவன் அடிமையின்றி. வாழ்க வாழ்க, உன் வீரமும் விவேகம் வாழ்க தம்பி.
ஆமாம், என்றுமில்லாமல் உன்னை அழைத்த காரணம் தெரியுமா? அவசரமாக எதற்கு அழைத்தீர்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நேற்றைய தினத்திலே இந்த இந்திரபிரசனிடத்திலே நாரதர் என்னிடத்திலே வந்தார். சரி, நம்மளுடைய தந்தை பாண்டு மகாராஜா இறந்து பல ஆண்டு காலம் உருண்டோடி விட்டது. தெரிந்த விஷயம். அப்படி நரகமும் செல்லவில்லை, மோட்சமும் செல்லவில்லை. ராஜசூய யாகம் செய்தால் நம் தந்தை வைகுண்டம் செல்வார் என்று என்னிடத்திலே முறைத்தார். சரி, எனக்கு அந்த ராஜசூய யாகம் செய்தது பற்றி எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் உனக்கு தெரியுமா என்று ஆவலுடன் அண்ணா, வேற ஒன்றுமில்லை. நம்ம 5 பேர்ல சகல கலையும் கற்று சிறந்த அறிவாளி நீங்க. நான் தான். உனக்கே தெரியலன்னா எனக்கு என்னன்னா தெரியும். எவ்வளவு போட்டாலும் சாப்பிட தெரியும், யார காட்டினாலும் அடிக்க தெரியும். அதுதான் தெரியும். ரெண்டுதான் எனக்கு தெரியும். ஆமா. என்ன போய் ராஜசூயாக என்றால் என்ன, அதை யாரை வைத்து செய்வது, எப்படி செய்வது என்ன கேட்டா ஆமா. எனக்கு என்னன்னா தெரியும். சரி, ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. யோசனை. நம்ம ஐவருக்கும் ஒரே பத்தினி, அழியாத பத்தினி, ஒரே மனைவி பாஞ்சாலி. ஆமா, அவள் அக்கினியிலே பிறந்தவள். அதனால் பாஞ்சாலி அழைத்து கேட்டால் உண்மையை ஏதாகிலும் வழிபிறக்கும் என்று நினைக்கிறேன். சரி, அப்படி ஆகட்டுமே. பாஞ்சாலி ஆகட்டுமே. பாஞ்சாலி, சீரும் சிறப்புடன் எவ்வித குறையில்லாமல் வாழ்வா. எழுந்திரு. ஆமாம், என்னை எதற்காக அழைத்தீர்கள்? என்ன காரணம்? அழைத்த காரணம் இருக்கிறது. இருக்கிறதா? நேற்றைய தினத்திலே சரி. இந்திரபிரசனிடத்திலே நாரதர் என்னை தேடி வந்தார். உன்னுடைய தந்தை பாண்டு மகாராஜா இருந்து பல ஆண்டு காலம் உருண்டோடி விட்டது. நரகமும் செல்லவில்லை, மோட்சமும் செல்லவில்லை. ராஜசூய யாகம் செய்தால் அவர் மோட்சத்துக்கு சொல்லுவார், செய்து விடுவார் என்று சொன்னார்கள். அப்படி ராஜசூய யாகம் செய்ய எனக்கும் தெரியவில்லை, என் தந்தைக்கும் தெரியவில்லை. உனக்காவது தெரியுமா? சுவாமி, உங்களுக்கே தெரியவில்லை என்றால் எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஆனால் ஒன்று, கண்ணன் இருக்கிறாரா? அவன் அழைத்து கேட்டு பார்த்தால் சரி, ஆகட்டுமே. இந்த யோசனை நம்மளுக்கு வந்த பச்சா பெண் புத்தி பின் புத்தி என்பார்கள். என்ன சொல்றேன், இங்கிருந்து நான் துவாரைக்கு செல்வதை விட ஆமா. குப்பை மேட்டில் நின்று கொண்டு கூட கோவிந்தா சரி, ஆகட்டும். மாமன சேவிப்போ. கோதையின் திருப்பாவை வாசகம் எம்பாவை பூவிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். பூவிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். மாதவர் பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார். மாதவர் பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார். ஓதியும் முறை கேட்டு கண்ணன் வந்தான். ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். வாரணம் அணியாமல் பலம் வரும் மனம் நாளில் மாதவர் வடிவாக கண்ணன் வந்தான். மாதவர் வடிவாக கண்ணன் வந்தான். மார்கழி பனி நாளில் மங்கைய இளம் தோளில். மார்கழி பனி நாளில் மங்கைய இளம் தோளில் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். ஹரிஓ நமோ நாராயண நமகே சமாய நமகே. என் அன்பு பிள்ளைகள் ஏகாந்தமாக என்னையே தொழுது கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் மனமிக்க மிக வாடி சிவம் கருத்தவாரம் தெரிஞ்சது கண்ணை ஓகணும்
தேவி அறியாத பத்தினி தங்கா அண்ணா தன் கை தனக்குடன் என்பார்கள். உண்மைதானே? ஆமாம்மா, இப்பொழுது என்ன அழைத்திருக்கின்றதே அல்லாமல் குறையாது, இல்லாமல் பிறக்காது, சொல்லாமல் தெரியாது என்பார்கள். ஆமா. குழந்தை அழுகிறது தாயிடத்திலே ஆ. அமது வேண்டும் என்று ஆமா. அழுது கொடுத்ததானே. பாதரந்தம். அவன் பசியாரும் பசியாரும். உள்ளத்தை இல்லாமல் அழுகிறான். பொன்பொருள் புருஷன் கிடைக்கிறது. ஆமா. இந்த ஆண்டவனத்திலே அறியாரெல்லாம் அழுகிறார்கள். இந்த ஜென்மம் போனால் எந்த ஜென்மம் வருமோ ஆ. இருந்தால் என்னறிய ஜீவகுடி ராசியிலே அரிய பிறவியா இருக்கக்கூடியதுதான் மனித பிறவி. அதனால்தான் அறிஞர்கள் மனித பிறத்தில் இருக்குது. மனித பிறந்த காலையும் ஊன் கூண்டு சோடு பெருமிந்து பிறத்தில் இருக்குது. பெருமிந்து பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நகைத்தல் இருக்குது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தது. தானமும் தவமும் தான் செய்வாராய் வானவனார் விடுதலைக்குமே. வானவன் என்றால் ஈற்றுலகம், மோட்சலகம், மீண்டும் பிறவோம் மேலும். ஆமா. ஆமாம். அப்ப சொன்னால்தான் எனக்கு ஆமா. தெரியும். நேற்றைய தினத்திலே இந்த பிரசங்கத்திலே என்னை தேடி நாரதர் வந்தார். நாரதர் வந்தானா? வந்தானா? எனக்கு வெற்ற புள்ள விட வேற புள்ளையே சிவப்பு. அவர் என்ன தெரியுமா? ஆமா, மரணத்தின் விதி தொட்டும் ஆண்டு விட்டு தன்னை மரணத்தின் விதி தொட்டும் ஆண்டு விட்டு தன்னை எம்மை பாதுகாத்தது எங்க அப்பா செத்து எத்தனை ஆண்டு காலமாய் இப்போ அவர் மேலையும் போகலையா கீழையும் போகலையா, சொர்க்கத்துக்கு செல்லவில்லை, நரகத்துக்கு செல்லவில்லை, இடையிலே பகவான் பச்ச வாயால் அதற்கு என்ன செய்யலாம்? அதுக்கு என்ன செய்யலாம்? அப்படியே என்ன விவரம் போடுறேன். ராஜசூய யாகம் செய்தால் எங்களுடைய தந்தை மோட்சத்துக்கு செல்லுவாராம், வைகுந்த பதவி அடைவாராம். அந்த ராஜசூய யாகத்தை பத்தி எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் எங்களுக்கு ஆபத் பாண்டவா அநாத ரட்சிகள் எங்களுக்கு அனைத்துமே நீங்க தான். உண்மைதான், உண்மைதான் தர்மனந்தனா. ராஜசூயாகம் என்றால் செய்வது ராஜசூயாகம் என்றால் ராஜர்கள் செய்வதல்லோ. ராஜசூயாகம் என்றால் செய்வதும் எளிதாகுமோ? செய்வது எளிதல்ல. அந்த ராஜாதிராஜர்கள் மறுபடி வந்தார்கள். அவரவர் நாட்டில் இல்லையே. நாட்டுல இல்லையா? ஆமா. எங்க பட்டியல இருக்கிறாங்க? என்ன மாமா மேல எல்லாம் வழியில இருக்குது? நீங்க பெரிய மனுஷன் என்ன உங்களுக்கு வராதா? ஏன்? ஏன்னா, அதாவது நீங்க பிறந்தது எங்க பிறந்தீங்க? காட்டுல. காட்டுல பிறந்தீங்க, காட்டுல வளர்ந்தீங்க, அப்படியே காட்டுலயே இப்ப இருக்கிறீங்க. காட்டுல ஆயிடுச்சுன்னா காட்டா இருக்குது. ஆமா. ஆனா அந்த இடம் அந்த தானே ஒரு போறாது. உண்மைதான். பெரிய மனுஷன் தானேங்க. அதாவது சமூக இடைவெளி வேணுமா வேணாமா? ஆமா. ஏனுதான்? ஆரம்ப காலத்திலே துவாபர யுகத்திலேயே சொல்லியிருக்கிறேன், சமூக இடைவெளி வேணும், ஆமா, ஆமா. சமூக இடைவெளி வேணும். வேணும். அதை விட்டுட்டு மேல கை வைக்கிறீங்க. உங்களோட போய் என்ன போய் அவர் வச்சா ஆமா, நீயே என்னோட பெரியவன் தான். என்னோட நீயே பெரியவன் தான். கையில வச்ச என்ன? நான் தான் சொல்லிட்டேங்க. அதாவது நீங்க பெரிய மனுஷன் தானே, ஆமா. நான் உங்களை குறை சொல்லலையே. என்னோட பெரியவர் தானே, அதுவும் தான் எனக்கு சமமானது. ஆமா. அப்படி இருக்கும் பொழுது உங்களால பெரியவங்களால முடியாது, என்னால சின்னவங்களால முடியுமா? ஏன் மாமா? நான் சின்னவங்களால முடியுமா? உன்னால முடியாது இந்த உலகத்துல எதுவும் கிடையாது. அதனால தான் நான் பெரியவன். வேற எங்க இருக்கிறாங்க? அதனால தான் பெரியவன். அந்த வண்ணாதி மன்னர் நடுவர் வேந்த அனைவருமே சரா சரா சந்தா ஆமா. சராசந்தன் குடியில் இருக்கின்றார்கள். 99 பேர் அவங்ககிட்ட இருக்காங்க. சரி. இப்போதே நான் புறப்படுகிறேன். ஐயோ, பொறு. பொறு. ஆமா, இன்னும் ஒரு ஆளை தான் எதிர்பார்க்கிறான். யார் அது? ஆமா, என்ன மட்டும் தான் எதிர்பார்க்கிறான். உண்மைதானா? ஆமா, 92 18 பேர் அவனோட தனி உகை வாங்கினேன். அவனுக்காக வைத்து கொண்டு சங்குல ஒரு துவாரம் ஏற்படுத்தி, சரி. அதாவது சங்கு துவாரையிலே நான் மறைந்து வாழ்கிறேன். அதனால உனது தம்பிமார் 2 பேரையும் என்னுடன் அனுப்பினார். அங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் முன்னாடி மகளுடைய வேந்தர்களையும் அனைத்து வருகிறோம். விரைவாக நிச்சயமாக அனுப்பி வைக்கிறேன் மாமா. எங்களுக்கு தம்பி மாதிரி இருவரையும். அண்ணா, எனக்கு ஒரு சத்தியம் செய்யலாம். என்னம்மா சக்தி? அண்ணா, என் கணவர் மகளுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது. யார் தாலில் நினைக்கணும். அதான் ஒரு தாலி தானே. தாலியாம்மா பஞ்சம் திருப்பதி வந்து எத்தனை தாலி வாங்கி மாட்டிட்டு வந்துடலாம். தாலியாம்மா பஞ்சம் உனக்கு. ஆமா, ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தாலி கொண்டு வந்து காணிக்கை செலுத்துறாங்க. அது எது நல்லா இருக்குதோ அவங்க போய் மாட்டிட்டு வந்துடலாம். உன்னுடைய தாலிக்கு எவ்வித ஆபத்து வரக்கூடாது. அதனால் சரி மாமா, நான் அவனை 56 தேசம் சென்று பொன்பொருளை திருட்டி யாகத்தை ஆமா, துறக்கிறேன். அதற்கு வேண்டிய எழுத்து அனுப்பி வை. ஆகட்டும்.
எப்படி மாமா? அந்தனோடு செல்ல வேண்டும். அவன் கொடுப்பது முற்பகல், பிற்பகல் ஆலோசிப்பது. அதனால ஹரியோகரி ஹரியோகரி நாராயணா. மாமா மாமா மந்திரம் என்ன அறிவு? மாமா எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. இங்க வரவங்க ஏங்கானோ என்னங்கானோ பெரியவா இருந்தாலும் நம்ம எந்த இதுவா இருந்தாலும் பிராமணரா இருந்தாலும் அதுலயே அண்ணன் தம்பி மாமா மச்சான் இல்லைங்க. ஏழை பிராமணா சொந்தத்தை கொண்டாடினாக்க வருமானம் கிடைக்குமா? ஆமா, உண்மையான பிராமணரா இருந்தா ஒழுங்கான மந்திரமா இருக்கும். ஆமா, எல்லாம் டூப்ளிகேட் பிராமணன் ஆமா. உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்க. ஐயோ, எதை கேட்டாலும் தருகிறோம் என்று நாங்க உனக்கே வெகு தூரம் குண்டத்திலிருந்து வராங்க. உனக்கே வெகு தூரம். ஆமா, குண்டத்திலிருந்து வரீங்க. சரி, நீங்கள் எதை கேட்டாலும் இந்த ஊருக்கு போகிற ஆட்சி போகணும்னு நினைக்கிறோம். ஆமா, உன்னை சத்து நீ எதை கேட்டாலும் என் அன்னை சரதேவி சாட்சியாக அருகே. ஐயா, எங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? என்னோட ஆச்சரியம், ஒரு பிராமணாக இருந்தா கேட்கலாம். பச்சரிசி பாவக்காக இருப்பார்கள். யுத்த தானம் கேட்கின்றீர்களே. ஆமா, ஆனா யுத்த தானம் கேட்கின்றீர்களே, எனக்கு நிகரார் உண்டா? நான் யுத்தம் செய்வேன். அதனால் ஒவ்வொரு கருத்தை இவன் கரத்தை பிடிக்கின்ற போது ஏதோ வைத்தல் செய்த போது இருக்கின்றான். அவன் கரத்தை பிடிக்கின்ற போது காண்டிபத்தை பிடித்த கரம் போல் இருக்கிறது. கஷ்டமா இருக்கு. நீங்களே பார்த்து உனக்குதான் அந்த கணக்கே கிடையாது. எப்போ போவியா சரிதான். முன்னாள் இருக்கணுமே, அதுதான் பாக்குறேன். இவன் கரத்தை பிடிக்கின்ற போது ஆடுபாடுகள் மேய்த்த கோல் பிடித்த கரம் போல் இருக்கிறது. நீங்க ரெண்டு பேருமே சரி வர மாட்டீங்க. அவன் தான் கொஞ்சம் சுமாரா வருவான். ஆமா, சரி. ஒரு பிராமணாக இருந்தா ஓர் தொட்டு உயிர்த்தமத்துனே 7 கால தலைமுறை ஓடுவார்கள். நீ வந்தவர்கள் பிராமணே இல்ல. யாரா நீங்க? பரதப்பா அந்தனர்கள் அல்ல, நாங்கள் தருமண கிளையது ஆதின்னு சொன்னாக்கா அந்தன்னு சொல்லுவோம். ஆதி 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 அடியாள் பக்கபலம். உன்னால் முடிந்தா நீ பார்க்கலாம். ஐயோ, நானா நானா யார் தெரியுமா? 2 முறை கீச்சு போட்டேன். நீ செஞ்சது எத்தனை நாள் யுத்தம்? 13 நாள் யுத்தம். இன்னைக்கு 13ஆம் நாள் யுத்தத்துல அதான் ஒரு கணக்கண்ணன் என்ன பாரு. ஆமா,
உண்மைதான் அவன் 2 தாய்க்கு பிறந்தவன். அதாவது கற்பனை பொற்பனை என்று சொல்லக்கூடிய 2 பெண்களுக்கு வெகு நாட்களாகவே குழந்தை கிடையாது. அதனால குருகந்தரன் சொல்லக்கூடிய மகத மன்னன் நேராக கைலாய செல்லம் நினைத்தான். இடையிலே சண்ட கௌசிக வனம், அந்த சண்ட கௌசி முனிவர் தன்னையே மறந்து அந்த சிவனையே தானித்துக் கொண்டிருந்தார். இவர்தான் சிவன் என்று அவரிடத்திலே தவம் செய்ய வரங்களை கேட்டான். அதனால ஒரு கனியை கொடுத்தார், மாங்கனியை கொடுத்தார். அதை விண்ணப்படுத்தான் கடிக்கலாம், அது இருவராக அருந்தக்கூடாது, ஒருவராக அருந்த வேண்டும் அப்படி என்று சொல்லி அதை கொடுத்த உடனே இங்க கொண்டு வந்தார் இந்த மரகத மன்னன். கொண்டு வந்த உடனே சக்களத்து போராட்டம், எனக்கு தான் குழந்தை வேணும், எனக்கு தான் குழந்தை வேணும் அப்படி அந்த சக்களத்து போராட்டம் எல்லாம் அறிந்தார்கள். ரிஷி புண்டம் அதை பேர்பாதிதான், ஒரு புருவம், ஒரு கண்ணு, ஒரு காது, பேர்பாதி வாயு, பேர்பாதி மாநிலமாக அப்படியே அந்த காரணமாக பிறந்தான். பிறந்த குழந்தை இருந்தது. அதனால் இந்த நாட்டு பொதுவாக ஆராய்ச்சிகளை வீசி இருந்தார்கள். அனைத்தினமும் இரவு ஜோதிக்கெல்லாம் படித்ததுக்கெல்லாம் இரவு காவலாக இருக்கக்கூடிய அந்த சரண என்று சொல்லக்கூடிய அறைக்கு ராட்சசி வீதி வரும் பொழுது, நரவு வரும் பொழுது எத்தனாமல் இன்று நரவாக வீசுகிறது அப்படி என்று புதர்கள் எடுத்து பார்க்க, அதாவது இவ்வளவாக இந்த குழந்தை இருக்கிறது. பாடும் பிரம்மதேவர் படைப்பில் விசித்திரமா இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது. அந்த தாயுடைய கரம் பெற்ற உடனே உயிர் பெற்று விட்டது. ஆக்கப்பட்ட குணத்துமே உயிர் பெற்ற குழந்தையை அறிந்தனால் தாய் என்ற சொல்லுக்கே அர்த்தமில்லாமல் போய்விடுமே என்பதற்காக அந்த குழந்தையை ஒப்படைத்தார்கள். சராசந்தன் பெயர் வைத்தார்கள்.